நம்மளாச்சும் 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு டெவலப் நேஷன் சொல்லிட்டு இருக்க கனடாக்கு நம்ம ஊர் தேட்டரில் உலகநாயகன் கமல்ஹாசனோட சகலகலாவில் 3ஆம் பிரிவுலாம் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுருந்தேன். அதே இயரில், அதாவது வெறும் 1982 தான் ஃபுல்லி இண்டிபெண்டன்ஸ் கிடச்சுன்னு சொன்னால் நம்ப முடியுமா உங்களுக்கு? கொஞ்சம் சாக்காக தானே இருக்குது. அட ஆமாப்பா, அங்கே தொட்டு இங்கே தொட்டு எல்லா சைடும் இந்த பிரிட்டிஷ்காரன் கையை வச்சிருக்காங்க. 1819 லண்டனில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு விக்டோரியான்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுட்றாங்க. அது வளர்ந்து வெறும் 18 வயசில் இங்கிலாண்டோட குயினா மாதிரி பிரிட்டிஷ் என் பேரை பயங்கரமாக எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே போகுது. இந்தமா வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் இதோட ஃபோட்டோ இல்லாத ஸ்கூல் ஆஃபீஸே கனடாவில் இருக்கிறதுனா பார்த்துக்கோங்களேன். ஏன்டா அப்போ வேறு வழி இல்லை சரின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த கனடாக்காரங்களோட கடமைக்கு அளவில்ன்ற மாதிரி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த அம்மாவோட பர்த்டே விக்டோரியா டேன்னு வச்சு அதை நேஷனல் ஹாலிடே அறிவிச்சு இன்னைக்கு வரைக்கும் பிரம்மாண்டமாக ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வச்சு வருஷம் கொண்டாடுறதுல அப்படி என்னடா லாஜிக் இருக்கு? ஏன்டா நீங்களாம் சாப்பிட்ற பர்கர்லையும் புட்டின்லையும் சால்ட்டெல்லாம் ஆட் பண்ணுறீங்க தானே இல்லையான்னு சொல்லி கேட்க தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, அப்படியே வளர்ந்துட்டாங்க போல. ஆனால் அவன் இந்த கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு விக்டோரியா டேனா என்னன்னு சொல்லி தெரியுமா? என்னமோ ஏதோ லாங் வீக்கெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க. அதில் ஒரு 3 நாள் லீவ் கிடைக்கும். அதில் கடைசி நாளில் பீச்சில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போடுவாங்க. கூட்டம் நிறைய வரும். நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இங்கே அதிகம். இந்த ஒரு 10 நிமிஷம் ஃபயர் ஒர்க்ஸை பார்க்குறது எவ்வளோ